அப்பட நல்ல வழியோடு சேர்ந்து இருந்தார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்களே? எப்படி நாடு பல நாடு என்று நாடெல்லாம் பேசுமையா, தமிழர் திரு நாடென்று தனி உலகம் பேசுமையா. பாரதத்தின் பெருமைதன்னே, உலகம் பேசுமையா. ஒவ்வொரு குழந்தையும் வருங்கால இந்தியா இளைஞர் கையில சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டு முன்னால சாக்கடை போனா அது யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் நோய்கள் வரும். ஆமா, நமக்கு தான் துர்நாற்றம் வீசும். அதனால பல கிருமிகள் கொசுக்கள் வந்து நமக்கு தான் நோய் தரும். முதல்ல நம்ம வீட்டை நாம சுத்தப்படுத்தணும். அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் நம்ம வீட்டு முன்னையும் சுத்தப்படுத்தணும். நம்மளுடைய குடும்பத்திலையும் பெரியவர்கள் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு பெரியவர்களை நம்மளோட வைக்கணும். நம்ம உடம்பு முக்கியம்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை திருத்திக் கொண்டால் தாய்நாடு தானாக திருந்தும். அதான் சொல்லுவாங்க, உன்னை நீ திருத்தினால் உலகம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொண்டார்களே ஆனா இந்த பாரத பூமி பண்பான பூமியாக நாம நல்லபடியாக பார்க்கலாம். பாரத பூமி பசுமையான பூமியாக இருக்கும். அந்த காலத்துல பாரதை கண்ட புதுமையான ஒரு இந்தியாவாக நம்மளுடைய நாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டு ஒரு சின்ன கும்மி, ஆலேலும் கும்மி ஆலேலும் கும்மி ஆலேலும் கும்மி ஆலேலும் கும்மி